சங்கீதா. அந்த பெயர் அவளுக்கு பிடிக்கும். ஏனென்றால் அந்த பெயருக்குள்ளேயே ஒரு இசை ஒளிந்திருக்கிறது. அவள் ஒரு இசை ஆசிரியை. இசை அவளுக்கு தொழில் மட்டும் இல்லை, அது அவளுடைய மூச்சு, அது அவளுடைய உயிர். ஆனால் சங்கீதாவுக்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது: அமைதி. முழு அமைதி வந்தாலே அவளுடைய உள்ளம் நடுங்க ஆரம்பிக்கும். அமைதியின் நடுவில் யாரோ மெதுவாக பாடுற மாதிரி அவளுக்கு தோணும். இசை குறிப்புகள்: சா, ரி, கா. அந்த சத்தம் காதில் கேட்காது, நேரா மனசுக்குள்ள கேட்கும். அதனால்தான் சங்கீதா எப்போதும் யாராவது பேசிக்கிட்டிருக்கிற இடத்துல, அல்லது எப்போதும் சத்தம் இருக்கும் இடத்துல இருக்க முயற்சி செய்வாள். முக்கால் பகுதி தேய்பிறை ஊரை விட்டு வெளியே. சென்னையின் கூட்டம் அவளை இப்போ திணற வைத்தது. மாணவர்கள், பள்ளி, சத்தம், அழுத்தம். ஒரு நாள் அவள் தன்னோட மனசுக்குள்ளே முடிவு பண்ணினாள்: கொஞ்ச நாள் தனியா இருக்கணும். அப்படித்தான் அவள் அந்த வீட்டை பார்த்தாள். ஊருக்கு வெளியே மரங்கள் சூழ்ந்த இடம், சுற்றிலும் வயல்கள், மக்கள் அரிதாக வருமிடம். அந்த வீடு முழுக்க முழுக்க பழையது. சுவர்களில் சிதறிய வண்ணம், ஜன்னல்களில் துரு, கதவுகளில் கிறுக்கல்கள். ஆனால் சங்கீதாவுக்கு அந்த வீட்டை பார்த்தவுடனே ஒரு வினோதமான உணர்வு வந்தது. அந்த வீடு அவளை பார்த்து காத்திருந்த மாதிரி. மெழுகுவர்த்தி எச்சரிக்கை. வீட்டை காட்டியவன் நடுத்தர வயது மனிதன். அவள் வீடு பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவன் தயங்கி தயங்கி பேசினான்: மாமி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த வீடு 30 வருஷமா யாரும் தங்கல. ஏன்? அவன் சர்ரு